திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 28 மாச காலம் கொடுக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாம தட்டி கழித்து வந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை வழங்குவதாக குறிப்பிட்டு வாக்குகளை பெற்ற பிறகு இந்த குடும்ப தலைவி ஏமாற்றுவது சரியில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். பிறகு அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசணும், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும். வேற வழி இல்லாம அதிமுக கட்சி வெளியிலையும் சட்டமன்றத்திலையும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வேற வழி இல்லாம இந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைப்பதற்கு கட்சி அதிமுக கட்சி ஒன்னு திமுக எடுத்து கொடுக்கல, கொடுத்தாங்களா? ஓட்டுகளை பெறுகின்ற வரை அழகா பேசுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர் பல்ட்டி அடித்து அந்த திட்டத்தை கைவிட்டுருவாங்க.